கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர் சுந்தர் சிங் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோ கிட்ட போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு யாருக்கு ஜெப வீடியோவாக இருக்கும், அந்த ஜெப வீடியோ யாருக்கு பிரயோஜனமாக இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் இந்த சேனல் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஜெப தேவை யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கும்போது விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எங்களோடு இணைந்து ஜெப வீடியோவை போடுறோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் எங்களுடைய அனுபவங்கள், ரட்சிப்பு அனுபவங்கள், நாங்கள் திருமண வாழ்க்கைகள், பிள்ளைகள் வளர்க்க விதங்கள் எல்லாமே நாங்கள் எப்படி இயேசுவை கற்றுக்கொண்டோம், ஆண்டவரை ஆவியானவர் எங்களை எப்படி நடத்தினார், நாங்கள் எப்படியெல்லாம் ஜெபத்தில் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் அதை சொல்ல முடியாத அந்த சேனல் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு கூட நம்ம ஒரு முக்கியமாக ஒரு ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். முக்கியமாக என்னென்னா, எல்லாருடைய வாஞ்சை அபிஷேகத்தில் நிறையணும், அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதான். அபிஷேகம் பெற்றவங்க கூட நீச்சல் ஆழத்தில் போய் நிரம்பத்தக்க, அதாவது இன்னும் நல்ல அபிஷேகம், புதிய அபிஷேகம் எனக்கு வேணும், நல்லா புதிய அந்நிய பாஷை வேணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய வாஞ்சியாக இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அபிஷேகம் எதற்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னா, முழுக்க நம்ம மேலே இருக்கிறதான கட்டுகளை உடைத்து நம்ம சுதந்திரமாக பல்லவ ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. அது வரைக்கும் நம்மளை நடத்தி பல்லவ ராஜ்யத்துக்கு செல்வதற்காக தான் இந்த அபிஷேகம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அபிஷேகம் கொடுப்பது மெயினாக இந்த பூமியில் இருக்க கட்டுகள் எல்லாவற்றிலும், நம்ம பிரயாணத்தில், வாழ்க்கை பயணத்தில் நிறைய கட்டுகள் வரும், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் ஜெயித்து நம்ம பல்லவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது தான் அவர் கொடுக்குறார். அப்புறம் இன்னொரு வாக்குத்தத்தம் வேற கொடுக்குறார். அப்போஸ்தல புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 17 சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே யோவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவி, யார் கேட்காங்களோ, யார் வாஞ்சித்து கேட்குறாங்களோ, ஆண்டவரே எனக்கு அபிஷேகிங்க அப்படின்னு இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஒருமுகாவோடு நம்ம யார் கேட்காங்களோ, சின்னவங்க, பெரியவங்க, முதியோர், யார் கேட்டாலும் அந்த ஆவியே ஊற்றுமேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் கூட நிறைய பேருக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தருகிறார். இறுதியை வாஞ்சிருந்து விருப்பமாய் கேட்குற யாவர் மேலே அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார். அந்த அபிஷேகம் என்பது சில நேரம் சர்ச்சில் வச்சு சில பேருக்கு கிடைக்கும், சில பேர் வீட்டில் வச்சு கூட தனியாக கூட கிடைக்குது, சில பேர் 4 பேர் சேர்ந்து ஜெபிச்சா கூட அது கிடைக்குது. இப்படி அபிஷேகம் பல விதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒருமுகப்படுத்தி ஆவியானவரை நீங்கள் வாங்கன்னு கேட்கும்போது அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நிச்சயமாக தருகிறார். வேத வசனம் கூட என்ன சொல்லுதுன்னா, யோவான் 3:5 சொல்லுது, ஏன்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவாட்டால் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டு அபிஷேகமும் நம்ம இருந்தால் தான் நம்ம பல்லவ ராஜ்யத்துக்கு போக முடியும் என்பது அவர் சொல்றாரு. இப்போ லூக்கா புத்தகம் 3 சொல்லப்படுது, எனக்கு பின் வருகிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். நம்ம யோவான் ஸ்நானகன் தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுத்தான், இங்கே அக்கினியினால ஞானஸ்நானம் கொடுப்பார். யார்? இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று சொல்லுது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்து நன்மை பெற்று உயிர்த்தெழுந்து அவர் இந்த பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு தேற்றலமானாகிய பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியை நமக்கு கொடுத்து தான் போனார். இந்த யோவானில் படிக்கும்போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஊண்டிங்காக இருக்கும். எப்படின்னா, நம்ம மனிதர்கள் ஒருத்தர் பிரிஞ்சு போகும்போது, ஏதாவது இப்போது நாங்கள்லாம் வேலை ஸ்தலத்தில் இருந்து அடுத்த இடத்துக்கு போனால் அப்படி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவோம். இன்னொருத்தர் அந்த இடத்த ஃபில் பண்ணுவாங்க, நாங்கள் போகிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. சிலர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்களே அப்படின்னு. அதே மாதிரி இதில் இயேசு கிறிஸ்து யோவான் 14:16 பிதாட்ட வேண்டிக்கொள்ளும் என்னென்றைக்கும் உங்கள்ட்ட இருக்கும்படியாகிய சத்தியாகிய வேறொரு தேற்றவாளனை
தந்துருவான்னு சொல்லுவார். அவருக்கு வந்து மனிதர்கள் மேல எவ்வளவு ஒரு உருக்கம். இயேசு கிறிஸ்து எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க, நம்ம போறோம், ஆனா இந்த ஜனங்கள் பரிதவிச்சிடக்கூடாதே அப்படின்ட்டு முன்னக்கூட்டியே சொல்றாரு. பிதாவுன்ட்ட என்னை வேண்டிக் கொள்வேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை தருவார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா யோவான் அதே 14:26 பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் போதித்து, நான் எப்படி போதிச்சனோ அதே மாதிரி எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நினைப்பூட்டுவார். அப்படியே ஒரு உருக்கமாக பேசுவார். இதை உண்மையிலே இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக அப்படியே உணர்வேன் நான். அதே மாதிரி அந்த ஆவியானவர் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ சர்ச்சில் இதில் ப்ரேயரில் ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நிறைஞ்சா போதும், அது அந்த அனுபவம் மட்டும் கிடையாது, கூடவே இருந்து எல்லா வழி நடத்துறது வந்து ஆவியானவர். நம்ம கஷ்டப்படும் போது, நஷ்டப்படும் போது, சந்தோஷமா இருக்கும் போதும், ஒவ்வொரு நம்ம வாழ்க்கை பகுதியில வந்து ஒவ்வொரு இடத்திலும் ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்துறது. நன்மை தீமை, எதிரி யாரு, நண்பர் யாரு, எல்லா விஷயத்திலும் இடத்துக்கு அது எல்லாம் ஞானத்தையும் ஆண்டவர் ஆவியான நம்ம கூட இருந்து எப்போ பரலோக போற வரைக்கும் ஆற்றி தேட்டுகிற ஒரு ஆவியானவர். இதுலயுமே இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது சீஷர்கள் வேதபாரகர் மூப்பர்களை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு பயந்தாங்க. இது அவங்க அபிஷேகம் பெற்ற பிறகு இவனை எதிர்த்து நின்னாங்கன்னு எல்லாம் நம்மளுக்கு அந்த வேத பகுதி எல்லாம் தெரியும். அந்த பயம் முழுசும் நீங்கி ஒரு தைரியமா சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து நீ இயேசுவோடு தானே கூட இருந்த அப்படின்னு பேதுரு போகும்போது, ஐயோ நான் இல்ல சத்தியம் பண்ணி எல்லாமே சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்களை அபிஷேகம் பெற்ற பிறகு இவங்க கூப்பிடுறாங்க, நீ இயேசுவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா மிகுந்த தைரியத்தோடு மீண்டும் இயேசுவை பற்றி சொன்னாங்க. அந்த அளவுக்கு தைரியம், எவ்வளவு தூரம் பயமே இருந்தாங்களோ அந்த சீஷர்கள் மூலமா தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததே. உலகம் முழுவதும் பரப்பனவங்க பயந்துட்டு இருந்த சீஷர்கள் தான். அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஒரு புது வல்லமையோட உலகம் எங்கும் போய் சுற்றி தெரிந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கொண்டு வந்தாங்க. நம்ம பல விதமான சூழ்நிலையில் நிமிக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை பிசாசு மறக்கடிச்சிருவான். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை மறக்கடிச்சிருவான், ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை மறக்கடிச்சிருவான். நம்ம அந்த சூழ்நிலையில் ஒரு பதட்டத்தில், கவலையில், கண்ணீரில், எதிர்கால இதில் நம்ம அடுத்து என்ன நடக்கும் அப்படி அந்த பரபரப்பில் மறந்துடும். ஆனால் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டுவார். இந்த காரியத்தில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் கூட நம்ம பாட்டு யதார்த்தமாக வேற ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்போது கூட ஞாபகப்படுத்துவார், இந்த இடத்துல இருக்குது, அது மாதிரி ஒரு ஆபத்து இருக்குன்னா இந்த இடத்துக்கு ஆபத்து இருக்கு, நீ போகாத, இது செய்யாத அப்படின்றதை நினைப்பூட்டுகிறதான் ஆவியானவர். மொத்தத்தில் ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது மிகப்பெரிதான விடுதலை கிடைக்கி ஆண்டவர் நம்மளை ஆற்றி தேட்டுகிறார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருகிறார். நமக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை, வேதத்தில் இருக்கிறதான வார்த்தையை, சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொண்ட வார்த்தையை, சமயத்துக்கேற்றதான வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டுகிறார். கடைசியாக பயமே இல்லாமல் தைரியமாக எதிர்கொள்ளத்தக்க எந்த எதிரி வந்தாலும் தான் இயேசுக்காக எதை வேணால் நான் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுது. இந்த அபிஷேகத்தை தான் அபிஷேகம் பெற்றவங்களும் சரி பெறாதவங்களும் சரி புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கி எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் இன்றைக்கு மாசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்கள் மேலே இப்போ ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர் ஊற்ற வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே தாழ்த்துகிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். தூக்காலா பாலா காலா ஆண்டவரே அபிஷேகம் வேண்டும் என்ற தாகத்தோடு விருப்பத்தோடு காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. பல நாட்களாக பல வருடங்களாக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேக வல்லமை கடந்து பாய்க்கு காலா பாலா காலா பாலா அபிஷேக வல்லமை ஒவ்வொரு தலை மேல இறங்குவதா, ஒவ்வொரு
ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே சோதரிக்கிறமா உங்க மேலே புறாவை போல இறங்கினப்பா ஆண்டவரே வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே ஏக்கத்தோடு அபிஷேகம் வேண்டுங்கிற வாஞ்சியோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கமாறு வேண்டி பலத்த ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கு ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கு ஒரு பெந்தேகோஸ்தே நாள்ல இறங்குன போல ஒரு பெந்தேகோஸ்தே நாள்ல இறங்குன போல ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக ஆவியானவரே பிள்ளைந்து கூட கர்த்தாவே எங்களோடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அபிஷேகத்திற்காக கர்த்தாவே பல நாட்கள் காத்திருந்து எங்களுக்கு தாகத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கூட கர்த்தாவே ஆவியானவரே கூட கர்த்தாவுடைய வல்லமை இறங்க வேண்டுமா துதிக்கிற வல்லமையான இறங்க வேண்டுமா துதிக்கிறோமாப்பா சுதரிக்கிறதா அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட கர்த்தாவே நீ இறங்கி கூட கர்த்தாவே அவர்களை ஒரு புதுப்பிக்க வேண்டுமா துதிக்கிற ஒரு புது வல்லமை இறங்க வேண்டுமா துதிக்க ஏற்கனவே கூட கர்த்தாவே அபிஷேகம் பெற்றவர்கள் கூட கர்த்தாவே ஒரு புது அனுபவத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஒரு புது அபிஷேகத்தை வல்லமை ஆமென் ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே வாஞ்சா இருக்க பிள்ளைகள் மேல இறங்குவதாக ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் துலா காலா பாலா காலா பாலா எழுந்து பிரகாசிக்கபடியா ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கும்படியாக உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒரு அபிஷேகம் வாஞ்சிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தத்தை உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினா ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிற வாஞ்சிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி கர்த்தர் சகல மறவாதே ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அபிஷேகம் பெற்றவங்களும் சரி பெறாதவங்களுக்கும் எங்களோடு கூட அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பிரதான அபிஷேக வல்லமையை ஒரு அக்கினி வல்லமை கொடுப்பார். உங்களை அபிஷேகித்து எழுந்து பிரகாசிக்கும்படியாக உங்களை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தை எடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல இதோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல மெயில்ல கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொருடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் எங்களுக்கு வந்து சேரும்போது அதுக்கு தனிப்பட்ட எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கான ப்ரேயர் டீம் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறாங்க. நாங்களும் இணைந்து ஜெபித்து உங்களுக்கு ஜெபித்து நீங்கள் நன்மை பெற்றிருந்தாலும் அதையும் கூட சாட்சியாக எங்களுக்கு அனுப்பலாம். அநேகருக்கு பிரயோஜனமாக அதை நாங்களும் அநேகருக்கு தெரியப்படுத்துவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.